வேலூருக்கு வேலையா வந்தேன்னா ஏதாவது ஒரு ஃப்ரைட் சிக்கன் இல்ல பர்கர் அந்த மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்ஸ்டால பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் ஒரு பைரட்டோட கடையை பார்த்தேன். ஆமா, லிட்டில் பைரட், அதான் கடையோட பேரு. அவங்க கிட்ட ஒரு ஷவர்மா ஜார் ஒன்னு பார்த்தேன். சரி, இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பாத்தீங்கல்ல, அவரு தான் அந்த லிட்டில் பைரட். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மெனு வந்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பர்கர்ஸ் இருக்கு, சாண்ட்விச்சஸ் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, ஷவர்மா இருக்கு, அதுக்கப்புறமா ஃப்ரைட் சிக்கன் இருக்கு, மொஜிட்டோஸ், அந்த மாதிரியான பிவரேஜஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நான் இங்க ட்ரை பண்ணணும்னு அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது, அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஃப்ரைட் சிக்கனுடைய அந்த காம்போ. அது வந்து $299 ஒரு பக்கெட் சிக்கன், பக்கெட் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அந்த ஜார் ஷவர்மான்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே உங்களுக்கு ஃபுல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் நான் ட்ரை பண்ண போறேன். அண்ட் ஐ எம் பர்சனலி இன்ட்ரெஸ்டட் ஆன் தட் ஜக் ஷவர்மா, அப்படிதான் நினைக்கிறேன். அதோட பேர் மக் ஷவர்மான்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால நான் அதை தான் பாத்தீங்க வந்திருந்தேன். ஸோ அது உண்மையாவே அந்த இன்ஸ்டால சொன்ன மாதிரி வர்த்தா இருக்கா, ஐ மீன் இன்ஸ்டால சொன்ன ஒரு ரீல் இருக்கிற மாதிரி வர்த்தா இருக்கான்றதா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்க நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நான் வாய் தான் அப்படின்ற சேனல்ல ஃபுட் vlogs எல்லாம் போட்டுருக்கேன் வெள்ளூர் அண்ட் ராணிப்பேட்ல. இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கும் இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் தம். வீடியோக்குள்ள போலாம். இது ரெண்டும் தாங்க நான் சொன்ன அந்த ரெண்டு ஐட்டம்ஸ். இது வந்து இந்த மக் ஷவர்மா, இதோட பிரைஸ் வந்து 160 சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல $299 பக்கெட் ஃபுல் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மக் ஷவர்மாவே ஆரம்பிப்பேன். ஏன்னா இதுதான் என்ன டெம்ப்ட் பண்ணது. மேல வந்து இந்த சீஸ் கவர் தெரிகிறதா? உள்ள வந்து ஷவர்மா இருக்கு, குபூஸ் வந்து தனியா கொடுத்துட்டாங்க. இது 160க்கு வர்த் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு அது வர்த்தான்னு சொல்றேன். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீஸோட சேர்த்து அந்த ஷவர்மா காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஷவர்மால சிக்கன் தான் ரொம்ப ஹெவியா இருக்கு. உங்களுக்கு கேபேஜோ இல்ல வேற ஏதாவது வெஜ்ஜீஸோ எனக்கு வந்து ஃபீலே ஆகல. ஃபுல் ஆஃப் சிக்கன். ஒரு பைட்லயும் எனக்கு வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்கு. அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. சொன்ன மாதிரி இது ஒரு ஆளால ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. 160 2 பேர் எடுத்தாங்கன்னா இது முடிச்சுட்டு ஒரு பர்கர் ஏதாவது ஒன்றா சாப்பிட முடியும். ஃபுல்லா ஃபீல் ஆயிடும். அந்த அளவுக்கு அது ஃபுல்லா சிக்கன் ஸ்டஃப்டு, ஃபுல் புரோட்டீன் தானே. ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதுல வந்து லாலிபாப் இருக்கு, சிக்கன் பாப்கார்ன் இருக்கு, சிக்கன் லெக் இருக்கு, விங்ஸ் ஆர் அந்த ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்கல்ல அது இருக்கு. எல்லாமே ஐ திங்க் இது சிக்கன் சிப்ஸ் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பக்கெட்டை வந்து இதுதான் அந்த பக்கெட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து $299 இந்த பக்கெட் வந்து தராங்க. இது அஃபோர்டபுளான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
அந்த ஷவர்மா சாப்பிட்டேன்ல, அந்த மயோனிஸ் வந்து எனக்கு ரொம்ப அத்தன்டிக்கா ஃபீல் ஆச்சு. டேஸ்டா அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்பைசி சாஸோட அந்த சாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நவ் அவங்களுடைய சிக்கன் பாப்கார்ன் ஆயில் இல்லை, ஸோ தட் இட் செல்ஃப் குட். எனக்கு இது வந்து டிஎஃப்சியோட அந்த ஃப்ரைட் சிக்கனை ஞாபகப்படுத்துது. லிட்ரலி அதே மாதிரி இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு. எனக்கு அங்கேயுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னல, அந்த அளவுக்கு இது இருக்கு. ரொம்ப ஓவர் கோட்டட் இது இல்லை, ஃப்ளார் இல்லை. கிறிஸ்பினா கிறிஸ்பியே. ஓஹோ, மயோனைஸ் தரமா பண்ணிருக்காங்க. இந்த பக்கெட்டா மயோனைஸ் சாப்பிட்ற கேங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நல்ல டெஸ்டினேஷன் தான். அந்த சிக்கன் மேல அந்த கோட் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. எனக்கு சாப்பிடும்போது அது டங்ல ரொம்ப ஆயிலே ஃபீல் ஆகல, பட் ஆயில் கோட் இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆயில் கோட் இருக்கு. அது ஹெல்தியா இல்லையான்ற கான்வர்சேஷனுக்குள்ள நான் வரல. டேஸ்டி, அதுல ஐ எம் கேரண்டீட். ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே ஒரே ஃபிளார் தான். ஸோ பாப்கார்ன் என்ன டேஸ்ட் இருந்ததோ மற்ற எல்லாமே அதே அளவு வெந்திருந்ததுன்னா அந்த டேஸ்ட் நிச்சயமா அதே மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அவங்களோட லெக்கை மட்டும் ட்ரை பண்ணிட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஓகே, ப்ராப்பர்லி குக்டு. இதுல எனக்கு கொஞ்சம் கோட் அதிகமா இருக்கு. லெக்ல பாப்கார்ன்ல அந்த இதுலலாம் ரொம்ப கரெக்டா இருந்தது. இதுல எனக்கு லெக்ல கொஞ்சம் கோட் அதிகமா தெரியுது. ஐ மீன் ஓவர் கிறிஸ்பியா இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு கிறிஸ்பி அப்படின்னா இப்ப அந்த சவுண்ட கேளுங்க. வேற இருக்கு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுக்கான கரெக்டான காரம் சூப்பரா இருக்கு. லெக்கு உள்ள வரைக்குமே அது நல்ல ஓவர் குக்கெல்லாம் ஆகாம கரெக்டா வெந்திருக்கு. ஒரு லெக் ஃப்ரை பண்ணா எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப பூ மாதிரியும் வேகல. அண்ட் அது ஜூசியாவுமே இருக்கு உள்ள. தெரியுதான் பாருங்க, ரொம்ப சுடு. உள்ள நல்லா ஜூசியாவுமே இருக்கு. பிடிச்சியா பாடுறா? ஓகே, அதுதான் தடங்களுக்கு வருந்துக்கிறோம். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா நல்லா இருக்கு. நான் இது எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளோத்தையும் சாப்பிட்டானே அப்படின்னு உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. ஸோ நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் காம்போ 299 இதை ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர் எல்ஸ் அவங்களுடைய அந்த மக் ஷவர்மா சொன்னல, அந்த மக் ஷவர்மாவையும் ட்ரை பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க லிட்டில் பைரட்ல உங்களுடைய டங்கை ட்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் ரிவ்யூஸ்லயுமே நான் ரொம்ப டீசென்டான கமெண்ட்ஸ் தான் பார்த்திருந்தேன். ஸோ நமக்கும் வந்து கமெண்ட் போட்டு போயிடுங்க. அடுத்து நான் வேற எங்க போய் வீடியோ போடணுன்ற உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அதுவும் கமெண்ட்ல தான் சொல்லுவோம். இந்த கடைக்கான லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க அதை வச்சு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா எங்க சொல்லணும்னா ஹோலி கிராஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஒரு ஸ்ட்ரீட்குள்ள. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இங்க பக்கத்துல நாராயணி ஹாஸ்பிட்டல் இருக்கு, சத்வாச்சாரியில. அதுக்கு பக்கத்துல இருந்து கடை இருக்கு. ரீடைரக்ட் பண்ணி வாங்க, வந்து எப்படி இருக்கின்றத பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.